டே 4 ஆஃப் பீட்டா ப்ரீடிங் பார்த்துடலாமா? ஸோ டே 4ல் பீட்டா ப்ரீடிங்கில் என்ன மாதிரி அப்டேட் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் டே 1, டே 2, டே 3 3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ டே 3ல் அவ்வளோ பபுள் நெஸ்ட் கட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ டே 4ல் பபுள் நெஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாமே எக்கு. ஸோ டே 4ல் ஃபீமேல் பீட்டா எக் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 எக் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கவுண்ட் பண்ணால் எவ்வளோ இருக்குன்னு தெரில. அவ்வளோ எக் இருக்குது. இதில் எவ்வளோ குட்டி வரணுங்கிறது நமக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ டே 4ல் எக் வச்சுட்டாங்க. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே தான் எக்கு. ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, பபுள் நெஸ்ட்டு கீழே தான் அந்த எக் இருக்கும். ஸோ அடுத்த நாளே எக்கு ஹேட்ச் ஆயிரும். ஸோ டே 5ல் உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ குட்டி ஹேட்ச் ஆயிருக்கு, எந்த மாதிரி குட்டி வந்திருக்குங்கிறதெல்லாம் டே 5 வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு ஃபீமேல் பார்த்திங்கன்னா எக்கு போட்டதுக்கப்புறம் வெளியே இப்படி வந்து டயர்டாகி வந்துருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபீமேலை வந்து நம்ம மெதுவாக கையில் பிடிச்சி நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருந்த தண்ணியில் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அது கூடயே அந்த ப்ளூ கலர் மருந்து இருக்குது, அதையும் போட்டுருவோம். அது போட்டோம்னா ஃபீமேல் கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். அதுக்கப்புறம் மேல் தான் குட்டிகளை எல்லாம் காப்பாற்றும். இப்போதைக்கு ஃபீமேல் எல்லாம் டல்லாக ஓரத்தில் வந்தனால நான் மெதுவாக கையில் பிடிச்சி எடுத்து நான் மாற்றிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் குட்டி எப்படி வந்துச்சா இல்லையாங்கிறது எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.